ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நாம் இன்ஃபினிக்ஸ் 030 அண்ட் இன்ஃபினிக்ஸ் GT10 Pro இந்த ரெண்டு மொபைலையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் எந்தெந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த ஃபோனை வாங்கலாம், எந்த ஃபோனை வாங்கக்கூடாது, எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே கம்பேரிசனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு 500 லைக்ஸ் வந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு ஹெட்ஃபோனை கிவ்அவேல கொடுக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ 1 மந்த்க்குள்ளே 500 லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுற ஒரு நண்பருக்கு நம்ம ஒரு ஹெட்ஃபோனை கிவ்அவேல தர போகிறோம். ஸோ மறக்காமல் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே கம்பேரிசனை பார்த்துடலாமா நண்பா. இன்ஃபினிக்ஸ் 030ல் 6.78 இன்ச்சஸ் ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு கர்வ் டிஸ்பிளே. ஸோ பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்கும். இன்ஃபினிக்ஸ் GT10 Pro 120 Hz AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே 144 Hz இருக்குது, கர்வ் டிஸ்பிளேவாக இருக்குது. அங்கே 120 Hz ஃப்ளாட் டிஸ்பிளே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வின்னர் இன்ஃபினிக்ஸ் 030 தான். ஸோ இன்ஃபினிக்ஸ் 030க்கு நம்ம ஒரு ஸ்டார்ன்றதை கொடுத்துடலாம். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாமா. இன்ஃபினிக்ஸ் 108 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இதில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ரன்னிங் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறோம், ஜாகிங் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறோம், ட்ராவல் பண்ணிவிட்டு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஷேக்கினஸ் நிறையவே இருக்கும் நண்பா. பட் இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கிறதால ஷேக்கினஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். வீடியோட அவுட்புட் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். 4K வீடியோ 60 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா 50 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ 60 fps ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோகிராஃபி நல்லாவே இருக்கும். அண்ட் GT10 Proவில் 108 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பட் இது ஃபேக் ட்ரிபிள் கேமரா செட்டப் அப்படின்னு தான் சொல்லியாகணும். பிகாஸ் 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா மட்டும்தான் ஒர்த்தான சென்சர். மற்ற 2 மெகாபிக்சல் 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சர் யூஸ்லெஸ் சென்சர் தான். 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம் நண்பா. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். ஸோ வீடியோகிராஃபின்னு வரும்போது கண்டிப்பாக இன்ஃபினிக்ஸ் பெட்டராக இருக்குது. அதாவது ஹார்ட்வேர் வைஸ் பெட்டராகவே இருக்குது. 4K வீடியோ 60 fps ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷூட் பண்ண முடியும்ன்றது ஒரு அட்டகாசமான விஷயம். அண்ட் இன்ஃபினிக்ஸோட கேமரா பர்ஃபார்மன்ஸுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. 2 மொபைலுமே ஹார்ட்வேர் வைஸ் வின் பண்ணுறதால இன்ஃபினிக்ஸுக்கு, அதாவது இன்ஃபினிக்ஸ் 030க்கு நம்ம ஒரு ஸ்டார்ன்றதை கொடுத்துடலாம். கேமராலையும் டிஸ்பிளேலையும் இன்ஃபினிக்ஸ் 030 பெட்டராகவே இருக்குது. இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம் நண்பா. ஓகே நண்பா, இன்ஃபினிக்ஸ் 030ல் Dimensity 8020 என்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் GT10 Proவில் Dimensity 8050 என்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்பர் கேம்ஸை இப்போ மீடியாடெக் விளையாடுறதால யூசர்ஸ்க்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது எந்த ப்ராசஸர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ப்ராசஸராக லான்ச் பண்ணிவிட்டு விட்டால் பரவாயில்ல. ஒரே ப்ராசஸரில் நமக்கு நிறைய நேம்ஸோட லான்ச் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் நண்பா இருக்குது. ஸ்னாப் ட்ராகனில் மோஸ்ட்லி இது வரதில்லை. மீடியாடெக்லேயே நமக்கு நிறையா வந்துட்டுருக்கு நண்பா. ஒரே பர்ஃபார்மன்ஸில் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் பண்ணி ஒரு 5 ப்ராசஸர் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ யூசர்ஸ்க்காகட்டும் இந்த ரிவ்யூவர்ஸ்க்காகட்டும் ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் நண்பா இது இருக்குது. சரி, ஓகே, இந்த 2 ப்ராசஸரில் எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இன்ஃபினிக்ஸ் GT10 Proவில் இருக்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது நண்பா. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இதுலேயும் பெட்டராக இருக்கும். அண்ட் 5G பேண்ட்னு பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸ் 030ல் 14 5G பேண்ட் இருக்குது. இன்ஃபினிக்ஸ் GT10 Proவில் 9 5G பேண்ட் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்ஃபினிக்ஸ் GT10 Proவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இன்ஃபினிக்ஸ் GT10 Proக்கு ஒரு ஸ்டார்ன்றதை கொடுத்துடலாம். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம் நண்பா. 2 மொபைலுமே 5000 mAh பேட்டரி இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங்னு வரும்போது 45 வாட் இன்ஃபினிக்ஸ் GT10 Proவில் இருக்குது. 68 வாட் இன்ஃபினிக்ஸ் 030ல் இருக்குது. ஸோ பெட்டராக இருக்கிறது இன்ஃபினிக்ஸ் 030. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இன்ஃபினிக்ஸில் இருக்குது. அண்ட் GT10 Proவில் SD கார்டு சப்போர்ட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அந்த LED பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக்குமே இருக்குது நண்பா. ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங்னு வரும்போது 8GB 128GB வேரியண்ட் 24,000 ரூபாய்க்கு இன்ஃபினிக்ஸ் 030 ப்ரைஸ் ஆகுது. இன்ஃபினிக்ஸ் GT10 Pro 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸிங் வைஸ் இன்ஃபினிக்ஸ் GT10 Pro பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு ஒரு மார்க்ன்றதை கொடுத்துடலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது டிசைன் இன்ஃபினிக்ஸில் பெட்டராக இருக்குது. பில்ட் இன்ஃபினிக்ஸ் 030ல் பெட்டராக இருக்குது. பிகாஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொரில்லா கிளாஸ் இருக்குது இன்ஃபினிக்ஸ் 030ல். அண்ட் GT10 Proவில் பேக் லைட் கொடுத்து ஒரு நல்ல அவுட்லுக்கை கொடுத்துருக்காங்க. அண்ட் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வேறு நமக்கு இன்ஃபினிக்ஸ் 030ல் இருக்குது. ஸோ அதுவும் ஒரு ஆஸ்பெக்ட். உங்களுக்கு எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பில்ட் அண்ட் டிசைன் மேக்ஸிமம் உங்களோட ப்ரெஃபரன்ஸாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, நம்ம வீடியோவோட இறுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் எந்த மொபைல் அதிக ஸ்டார்ஸ் வாங்கியிருக்குன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டார்ஸ் எந்தெந்த செக்மெண்ட்டில் வாங்கியிருக்குன்னு பாருங்கள் நண்பா. அந்த செக்மெண்ட் தான் உங்களுக்கு முக்கியமான பாருங்கள். அதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு டிஸ்பிளே முக்கியம்னா நீங்கள் இன்ஃபினிக்ஸ் 030 கன்சிடர் பண்ணலாம். கேமராஸுமே இன்ஃபினிக்ஸில் தான் பெட்டராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் GT10 Proவில் பெட்டராக இருக்குது. அண்ட் பேட்ரி
030 பெட்டராக இருக்குது. 2 மொபைலுமே இன்ஃபினிக்ஸ்ன்றதால ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணிடுறேன் கிளியராக எதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கலாம் நண்பா. ஓகே நண்பா, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நன்றி நண்பா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அகைன்.